ஹலோ guys, வெல்கம் பேக் டு சேனல் ரோட்ஸ் அண்ட் டிரைவ்ஸ்க்கு உங்கள் எல்லாரும் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம ஸ்ரீ வர்ஷினி ஏஜென்சிஸ் டிவிஎஸ்ல இருக்கோம். உடுமல்பேட்டில் இருக்குது இந்த ஷோரூம். இந்த ஷோரூமோட காண்டாக்ட் டீடைல்ஸ் அட்ரஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து விட்றேன். ஃபார் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் அண்ட் எவ்ரி திங் நீங்கள் நியர்பை பிளேசஸ் இருந்தீங்கன்னா இங்கே காண்டாக்ட் பண்ணலாம். சரி, இப்போது கம்ப்ளீட் ரிவ்யூ ஆஃப் டிவிஎஸ் என்டார்க் ரேஸ் எக்ஸ்பி ஒரு 2 months முன்னாடி லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பிராண்ட் நியூ டாப் ஸ்பெக் வேரியண்ட்டை பற்றி பார்ப்போம். என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது, பெட்டராக மற்ற வேரியன்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது இது நீங்கள் வாங்கலாமா, பெர்ஃபார்மன்ஸில் என்ன டிஃப்ரென்ஸ், மற்றபடி என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க எல்லாத்தையும் வந்து நம்ம டீட்டெயிலாக இன்றைக்கி அலச போகிறோம். என்டார்க் ரேஞ்சோட என்ட்ரி லெவல் ட்ரம் வேரியண்ட்டோட ஆன் ரோட் ப்ரைஸஸ் பார்த்தீங்கன்னா 93,890 ரூபா உடுமல்பேட்டில். இதுவே இன்னும் கொஞ்சம் மூவிங் அப் த ஆர்டர் நம்ம ரேஸ் எடிஷனுக்கு போகலாம். ஸோ டிஸ்க் வெர்ஷன் ஆஃப் ரேஸ் எடிஷன் பார்த்தீங்கன்னா 1,10,000 ரூபா. இதுவே டிஸ்க் சூப்பர் ஸ்குவாட் எடிஷன் இருக்கு இல்லையா, ஸோ அந்த வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 1,12,000 ரூபா. இதுவே ரேஸ் எக்ஸ்பி பார்க்கும்போது 1,14,000 ரூபா. அதாவது ரேஸ் எடிஷனுக்கும் ரேஸ் எக்ஸ்பிக்கும் கிட்டத்தட்ட 4,000 ரூபா கிட்ட வித்தியாசம் இருக்குது. ஸோ இந்த 4,000 ரூபானால என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது அப்படின்ட்டு எல்லாம் சொல்ல போகிறேன். பிகாஸ் ரேஸ் எடிஷனுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. இன் டர்ம்ஸ் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் உள்ள எல்லா விஷயங்களும் இன்றைக்கி நான் அதுதான் வந்து ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணியிருக்கேன். பிகாஸ் நான் ரேஸ் எடிஷன் ஓடுறதுனால என்னால் அது கம்ப்ளீட்டாக உங்களால் சொல்லவும் முடியும். இந்த ஸ்பெஷல் எடிஷன்ஸ் எல்லாம் வேணாம், நார்மலாக நான் என்டார்க் வாங்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரம் வேரியண்ட் 1,00,000 ரூபாய் ஆயிரும். டிஸ்க் வேரியண்ட் பார்த்தீங்கன்னா 1,05,000 ரூபா. நீங்கள் 125cc செக்மெண்ட்டில் ஒரு நல்ல ஸ்கூட்டர், பர்ஃபார்மன்ஸும் எனக்கு வேணும், மைலேஜும் வந்து ஓரளவுக்கு டீசென்ட் லெவலில் இருக்கணும், ஓட்டுறது கொஞ்சம் ஸ்போர்ட்டியாகவும் இருக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, ஒரு லாங் டூரிங் கேப்பபிலிட்டிஸும் ஒரு ஸ்கூட்டருக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்டார்க் உங்கள் பிக்காக இருக்கலாம். என்டார்க் ரேஸ் எக்ஸ்பியில் டிசைன் படி பார்க்கும்போது ஒரு புது கலர் ஸ்கீம் கொடுத்துருக்காங்க, ட்ரை கலர் பேட்டர்னோட கொடுத்துருக்காங்க. ரேஸ் எடிஷன் கூட கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக ஸ்டைலிஷாக இருக்குது. ஏன்னா ரெட் லெவல்ஸ் கொடுத்துருக்காங்க, அது பார்க்க ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. அப்புறம் யூஸ்வலாகவே டிவிஎஸ் ஸ்கூட்டர்ஸ் ஆகட்டும், மோட்டர் சைக்கிள்ஸ் ஆகட்டும், நிறைய இடத்துல சின்ன ஸ்டிக்கர்ஸ், அப்புறம் அட்டென்ஷன் டு டீட்டெயிலான விஷயங்கள் நிறைய இடத்துல கொடுத்துருப்பாங்க. கண்டிப்பாக ரேஸ் எக்ஸ்பியும் அது ஒரு விதிவிலக்குலன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா பார்க்க கண்டிப்பாக ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. ஃப்ரண்ட்லேருந்து பார்க்கும்போது அந்த எல்இடி ஹைட் லாம்ப்ஸ் கண்டிப்பாக பார்க்க அட்ராக்டிவாக இருக்குன்னு நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் அந்த டி ஷேப்ட் தார் ஷேப்பில் கொடுத்துருப்பாங்க. ரியரும் பார்த்தீங்கன்னா தார்ஸ் ஹேமர் மாதிரி இருக்கும். ஸோ அதுவும் நல்லா அட்ராக்டிவாக இருக்கும். ஃப்ரண்ட்டில் செக்கர் ஃப்ளாக் கிராஃபிக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் என்டார்க்கும் பிளாக் கலரில் எழுதியிருப்பாங்க. அதுக்கு கீழே பார்க்கும்போது அந்த ஸ்டைலிங் எலிமெண்ட்டில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 125 அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருப்பாங்க. அப்புறம் ரேஸ்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சைட் பாடி கிராஃபிக்ஸ் எழுதுறது நல்லாயிருக்கும். ஃப்ரண்ட் ஃபெண்டரில் பிளாக் கலரில் கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்ட்ரைப்ஸும் வந்து பார்க்க அட்ராக்டிவாக இருக்கும். RTFI ஸ்டிக்கரும் கொடுத்துருப்பாங்க. ஃப்ரண்ட்டில் இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு இந்த ஏப்ரான்லேயே வந்து ஃபுல்லாக பிளாக் ஃபினிஷ், பியானோ பிளாக் ஃபினிஷ் மாதிரி இருக்கும் பார்க்க. அதுக்கு மேலே வந்து டிவிஎஸ்ன்னு சொல்லிட்டு எழுதியிருப்பாங்க. ஒரு சின்ன விண்ட்ஸ்க்ரீன் வந்து பார்க்க நல்லாயிருக்கும். அப்புறம் சைட் ப்ரொஃபைல்லேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ஒயிட்டிஷ் ஃபினிஷில் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மெட்டாலிக் பாடி பேனல்ஸ் வந்து பார்க்க நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ரியரில் வந்து என்டார்க் 125 சொல்லிட்டு அந்த வேர்டிங்கும் வந்து பார்க்க நல்லாயிருக்கும். செக்கர் ஃப்ளாக் கிராஃபிக்ஸ் மாதிரி இதுக்கு ரேஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல வித்துக்கு ஏற்ற மாதிரி ஃபுல்லாக ஒரு ரன் ஆகிற மாதிரி ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது வந்து பார்க்க நல்லாயிருக்கு. அதுக்கு கீழே கான்ட்ராஸ்ட்டாக ரெட் கலரில் பேனலிங் கொடுத்துருப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் சீட்ஸ் வந்து சேம் தான், சேம் ரெட் ஸ்டிச்சிங் ஒரு கொடுத்துருக்காங்க ரேஸ் எடிஷன் இருக்கிற மாதிரியே. ஃப்ரண்ட்டில் இன்னொரு விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் எக்ஸ்டர்னல் கனெக்டிவிட்டி, இந்த வேரியண்ட் இது டாப் ஸ்பெக் வேரியண்ட்னால அந்த ஸ்டிக்கர்ஸும் கொடுத்துருப்பாங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டருக்கு கொஞ்சம் கீழே ரேஸ் எக்ஸ்பி ஸ்டிக்கரிங் கொடுத்துருப்பாங்க செக்கர் ஃப்ளாக் கிராஃபிக்ஸோட. ஓவரால் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரே பார்க்கும்போது, அதாவது சுவிட்ச் கியர் பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் சிமிலர். ஆனால் வந்து நீங்கள் இன்னொரு முக்கியமான இந்த வண்டியோட அடிஷன் எதுனா டிஃப்ரெண்ட் மோட்ஸ் கொடுத்துருக்காங்க, ரைட் மோட்ஸு. நாட் ஜஸ்ட் ரேஸ் எடிஷனில் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல மட்டும் ரைட் மோட்ஸ்னால் கொஞ்சம் கிராஃபிக்கல் சேஞ்சஸ் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா வண்டியில் பெர்ஃபார்மன்ஸ் சேஞ்சஸோடு இருக்குது. மற்றபடி ஹசார்ட் லாம்ப்ஸு, மற்றபடி உங்களுக்கு ஆன் ஆஃப் ஸ்விட்சஸ் எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் சிமிலர் தான். இன்னும் ஒத்து பார்த்தீங்கன்னா 3 வால் ஸ்டிக்கர் இருக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட் 3 வால் ஸ்கூட்டர் இந்த செக்மெண்ட்டில். அது மட்டும் இல்லாமல் ரெட் கலரில் ரியர் சஸ்பென்ஷனுக்கு வந்து ரெட் பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க. அதுவும் பார்க்க நல்லாயிருக்கும். இந்த டெக்ஸ்சர்டு சீட் கூட பிளாக் கலரில் ஸ்ப்ளிட் கிராபிள்ஸ் கொடுத்துருப்பாங்க. சீட்ஸே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லைட்லி ஒரு ஹம்போடு இருந்த மாதிரி இருக்கும். நல்லா ஒய்டான திக்கான சீட்ஸு. அப்புறம் டர்ன் இண்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஷார்ப்பான ஸ்லீக்கான டிசைனில் இருக்கும். ரியர்லேருந்து பார்க்கும்போது ஃபாக்ஸ் ஏர்டெக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது ஒரு அட்ராக்டிவான ஸ்போர்ட்டியான எடிஷனு. ரெகுலர் என்டார்க் கூட கம்பேர் பண்ணும்போது கர்ப் வெயிட் கம்மி பண்ணியிருக்காங்க. சரிங்களா, கர்ப் வெயிட் எப்படி கம்மி பண்ணியிருக்காங்கன்னா அட்வான்ஸ்ட் யூஸ் ஆஃப் பாலிமர்ஸ், அப்புறம் வந்து ஹை ஸ்ட்ரென்த் ஸ்டீல்லாம் வந்து நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். கன்ஸ்ட்ரக்ஷனில் வண்டியோட புட்டுகிதர் பண்ணும்போது மேனுஃபேக்சரிங்கில் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் கர்ப் வெயிட் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டிவிஎஸ் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த வண்டி பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா சேம் 124.8cc என்ஜின் தான். என்ஜினில் எந்த சேஞ்சுமே இல்லை, சேம் ஃபியூல் இன்ஜெக்டட் யூனிட் தான். ஸோ இந்த
ஏர் கூல்ட் இன்ஜினில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு பிஎஸ் கிட்ட பார் வந்து அதிகம் பண்ணியிருக்காங்க. டார்க் பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஸோ இந்த டார்க்கு பார் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறது, அப்புறம் வந்து கர்வ் வெயிட் கம்மியாக இருக்கிறது, இது எல்லாமே வந்து இந்த வண்டியில் எந்த இம்பேக்ட் படுது அப்படின்ட்டு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பிகாஸ் நார்மல் எடிஷனுக்கும் நார்மலான ரேஸ் எடிஷன் இருக்கு இல்லையா, அதான் நான் வச்சுருக்கேன் ஆக்சுவலி. ஸோ ஃப்ரம் ஓனர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் வந்து நான் இந்த ரிவ்யூ பேச முடியும். ஸோ அந்த வண்டிக்கும் இந்த வண்டிக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்கிறேன். இது மட்டும் இல்லாமல் இந்த வண்டி தாங்க ஃபர்ஸ்ட் ஸ்கூட்டர் இன் இந்தியா டு ஹாவ் வாய்ஸ் அசிஸ்ட் ஃபீச்சர். ஓகேங்களா, ஸோ ஆல்ரெடி ஸ்மார்ட் எக்ஸ்நெட் கனெக்டிவிட்டி இருக்குது இந்த ஸ்கூட்டரில். இந்த ஸ்மார்ட் எக்ஸ்நெட் கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா அதான் ப்ளூடூத் பேர் பண்ணி நம்ம ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணி ஆப் மூலியமாக நிறைய ஃபங்க்ஷனாலிட்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வாய்ஸ் அசிஸ்ட் மூலியமாக நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம பேசி நம்ம இந்த இதில் வண்டி கூட வந்து கனெக்ட் ஆகி அந்த விஷயங்கள் செய்யும். லைக் மூட் சேஞ்சிங்கு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்ணலாம். ஸோ நிறைய பேருக்கு வாய்ஸ் அசிஸ்ட் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். பட் வாய்ஸ் அசிஸ்ட் எப்போவுமே அதாவது மாடர்ன் ஸ்கூட்டர்ஸ் ஆகட்டும், டூ வீலர்ஸ், மோட்டர் சைக்கிள்ஸ் ஆகட்டும், இந்த பர்டிகுலர் ஃபீச்சர் வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய ஃபீச்சர் இருக்கிறது நல்லது. ஓகே, பட் என்ன சொல்கிறது, ஒரு கிமிக்கியான விஷயங்கள் தான். பிகாஸ் நார்மலாக நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அட்லீஸ்ட் நான் யூஸ் பண்ண மாட்டேன். நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ரேராக மேபி அது எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு யூஸ் பண்ணலாம். அப்புறம் டிவிஎஸ் கனெக்ட் ஆப் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ்லேருந்து எல்லாமே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் ஒரு நல்ல ரெஃப்ரெஷ் பண்ணப்பட்ட பேக்கேஜ் மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் லெவல்ஸும் அதிகம் பண்ணியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா டிவிஎஸோட ரைடர் வந்திருக்கு. ரைடரோட கம்ப்ளீட் டீட்டெயில் ரிவ்யூ ஃபர்ஸ்ட் இன் தமிழ் நம்மள் தான். மேலே லிங்க் பண்ணி விடுறேன் பாருங்கள். ஆல்ரெடி சூப்பர்மான வியூஸ் அதுக்கு. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ரைடருக்கு முன்னாடி 164 வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து அதிகம் பண்ணி விட்டாங்க. ஸோ அதே மாதிரி இப்போது எக்ஸ்பிக்கு வந்திருக்கு. எக்ஸ்பியும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் அதிகம். யூஸ்வலாக வந்து ஒரு மிட் லைஃப் அப்டேட்டில் ஜென்ரலான அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா எந்த பிராண்ட்ஸும் ஜஸ்ட் புது கலர் ஸ்கீம் கொடுப்பாங்க, அவ்வளோதான். மிஞ்சி போனால் பாடி கிராஃபிக்ஸில் வந்து அப்டேட் பண்ணுவாங்க, அவ்வளோதான். இப்போ டிவிஎஸ் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாகவே அவங்க மோட்டர் சைக்கிள்ஸ் ஸ்கூட்டர்ஸை ஆக்டிவாக டெவலப் பண்ணுவாங்க. கஸ்டமர் ஃபீட்பேக் வந்து நிறையா லைக் வாங்கிப்பாங்க. அதுலேருந்து எப்படி இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்ட்டு பார்ப்பாங்க. பிகாஸ் நாங்கள் வந்து அஸ் ஜேர்னலிஸ்ட் நாங்கள் வந்து ஒவ்வொரு ரைடுக்கு போகும்போது எங்ககிட்ட இருந்து ஃபீட்பேக் செஷன் பார்த்தீங்கன்னா 1/2 மணி நேரம். இப்போ நான் என்டார்க் லாஸ்ட்டாக வந்து நான் ரைடர் போயிருந்தேன் இல்லையா, ஸோ ரைடர் டெவலப் பண்ண இன்ஜினியர்ஸ்லேருந்து ஒவ்வொருத்தரும் எங்களோட ஃபீட்பேக் வாங்க ஒவ்வொரு சின்ன விஷயங்களுக்கும் நாங்கள் சொல்லி இந்த விஷயம் இதில் இம்ப்ரூவ் பண்ணியிருந்துருக்கலாம், ஸோ இது வந்து பெட்டராக இருந்திருக்கலாம், இந்த விஷயம் நல்லா இருக்குது, இந்த விஷயம் எல்லாமே வந்து அவங்களுக்கு சொல்லி அவங்க அதை அப்சர்வ் பண்ணி அடுத்த வெர்ஷன் வாட் எவர் த மோட்டர் சைக்கிள் அவங்க டெவலப் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ தி ட்ரஸ்ட் டே ஃபீட்பேக் எங்கள் ஃபீட்பேக் மட்டும் இல்லை, ஜேர்னலிஸ்ட் ஃபீட்பேக் மட்டும் இல்லை, கஸ்டமர்ஸோட ஃபீட்பேக்கும் அப்படி தான். ஸோ எக்ஸ்பி எனக்கு ரெகுலர் என்டார்க்கில் பெரிய என்னோட என்டார்க்னே வச்சுக்கோங்களேன். ஸோ அதில் பெரிய பிரச்சனை என்னென்னா எனக்கு இனிஷியல் ஆக்சலரேஷன் பிடிக்காது. இனிஷியல் ஆக்சலரேஷன் பண்ணும்போது கொஞ்சம் உட்காரும், ஓகேவா, அது எனக்கு அந்த வண்டியில் ஒரு பெரிய பிரச்சனை. அப்புறம் கர்வ் வெயிட் வந்து இன்னும் கம்மியாக இருந்தால் இந்த வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் லெவல்ஸ் நல்லாயிருக்கும்னு எப்போவுமே நான் நினச்சிருப்பேன். ஸோ இந்த வண்டியில் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப இம்ப்ரூவ் ஆன மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. சட்டலான இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இல்லை, அதை விட கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது. பிகாஸ் நான் இப்போ த்ராட்டில் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த இனிஷியல் லைக் த்ராட்டிலேருந்து கெட் கோக்கும் அந்த ஒரு கேப்புக்கு பார்த்தீங்கன்னா கேப் வந்து ஸ்மாலாக இருக்குது, ஜஸ்ட் ரொம்ப நைஸ். அப்புறம் கர்வ் வெயிட் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்லைட்லி ஃபீல் ஆகுது. பட் கர்வ் வெயிட் டிஃப்ரென்ஸில் பெருசாக எனக்கு வித்தியாசம் தெரியல. ஆல்வேஸ் ஒரு ஸ்கூட்டர் எவ்வளோ லைட்டராக இருக்கோ அவ்வளோ தூரம் உங்களுக்கு ஓட்டுறதுக்கு நல்லாயிருக்கும், அது வேறு விஷயம். ஸோ இப்போது இந்த வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் அதிகம் பண்ணியிருக்கிறதுனால இப்போ ஈவன் நீங்கள் ஏப்ரலியா SXR 160 அளவுக்கு இதில் வந்து ஆல்மோஸ்ட் சிமிலர் பார் ஃபிகர்ஸ் கொடுக்குது. ஸோ அது ரொம்ப பெரிய விஷயம், ஆல்மோஸ்ட் சிமிலர். அதே மாதிரி எனக்கு ஒரு விஷயம் நல்லா இம்ப்ரூவ் ஆன மாதிரி தெரிஞ்சதுன்னா எக்ஸாஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் ரிஃபைண்டாக இருக்குது எக்ஸ்பியில் கம்பேர்ட் டு ரெகுலர் என்டார்க்கே பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் இயர்ஸில் நிறைய புது எடிஷன்ஸ் கொண்டு வந்தாங்க, மார்வல் எடிஷன்ஸ் கொண்டு வந்தாங்க, சூப்பர் ஸ்குவாட் எடிஷன்ஸ் கொடுத்தாங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான விஷயங்கள் வந்துகிட்டே இருக்குது. எக்ஸ்பி டாப் இட் ஆல் ஆஃப் எனக்கு வந்து ஓட்டுறதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கு மெயின் காரணம் வந்து எக்ஸாஸ்ட் நான் சொல்லுவேன், அப்புறம் இனிஷியல் ஆக்சலரேஷன். நான் இந்த 2 விஷயங்கள் ஆல்ரெடி எக்ஸாஸ்ட் நல்லா இருந்துச்சு, இதில் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சேன். இது வந்து இன்னும் கொஞ்சம் மோர் ரிஃபைண்டாக இருக்குது. ஸ்பீடை ஓடல, பிகாஸ் ஷோரூம் வண்டி கனெக்ட் பண்ணலை, ஓகே அண்டர்ஸ்டாண்ட், அதனால தான் ஸ்பீட்ஸ் எனக்கு வந்து காமிக்கல. அப்புறம் என்டார்க்கோட பாசிட்டிவான விஷயங்க மெயினாக வந்து ஹேண்டில் பார் பொசிஷனிங். ஸோ இந்த ஒய்டான ஹேண்ட் பார் ரொம்ப ரெகுலர் ஸ்கூட்டர்ஸில் இருக்கிற மாதிரி டால் செட் கிடையாது. நீங்கள் வந்து கொஞ்சம் பேக்கை பெண்ட் பண்ணி ஓட்டுறதுக்கு வந்து அவைலபிலிட்டி இருக்கும். ஆல்சோ நீங்கள் வந்து நீஸை வந்து ஈஸியாக க்ரிப் பண்ணிக்கலாம் முன்னாடி ஃபுட் போர்டில்.
ஸோ நீங்கள் ஃபுட் போர்டில் grip பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நல்ல கான்ஃபிடன்ஸ் லெவல்ஸ் கொடுக்கும். ஆல்சோ இல்லைனா வந்து நீங்கள் நீஸை வந்து ஃபுட் பிக்ஸில் கூட வச்சு ஓட்டலாம். ஐ டோன்ட் ரெக்கமெண்ட் தட். ஒவ்வொரு டைமும் நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன், பட் ஓட்டலாம். அப்படி ஓட்டும்போது இன்னும் கொஞ்சம் ஓட்டுறதுக்கு நல்லாயிருக்கும். பட் பில்லியன் வச்சு ஓட்டும்போது அந்த மாதிரி நீங்கள் வச்சு ஓட்ட முடியாது, டிஃபிகல்ட்டாக இருக்கும். உங்களுக்கு தேவையும் இல்லை ஆக்சுவலி. இன்னும் நீங்கள் வந்து ஆக்சுவலி இந்த சீட்ஸில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் ஒரு பம்ப் இருக்கிற மாதிரி இருக்கும் சென்டரில். அந்த பம்புக்கு முன்னாடி உட்காந்து ஓட்டினீங்கன்னா ஓட்டுறதுக்கு நல்லாயிருக்கும். எனக்கு இங்கே பாருங்களேன், இப்போ பம்பில் உட்காந்து ஓட்டுறேன், எனக்கு அந்தளவுக்கு கன்வீனியண்ட்டாக இல்லை. பம்புக்கு கொஞ்சம் முன்னாடி வந்தோம்னா எனக்கு சீட்டு வந்து கொஞ்சம் ரிசஸ் இருக்கிற மாதிரி இருக்கும், அதாவது கொஞ்சம் ஒரு கான்கேவ் ஷேப்பில் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் அதில் உட்காந்து நான் ஓட்டும் போது எனக்கு பெட்டராக ஃபீல் ஆகும். ஃபுல் த்ரோட்டில் தான் கொடுத்துட்ருக்கேன், வண்டி போய்கிட்டே இருக்குது. கண்டிப்பாக டாப் ஸ்பீட் டிஃப்ரென்சஸ் பெருசாக இருக்காது. பார்த்தீங்கன்னா நீங்கள் 90 to 95 வந்து ஈஸியாக போகுங்க என்டார்க்கு. எந்த சங்கடமே இல்லாமல் போகும் 95 வரைக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ விண்டு உங்களுக்கு ஃபேவராக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ விண்டுக்கு ஆப்போசிட்டில் தான் போயிட்டு இருக்கேன். விண்டு இந்த பக்கம் அடிக்குது சரியா. ஸோ எனக்கு டாப் ஸ்பீட்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அந்த மாதிரி கண்டிஷன்ஸில். கொஞ்சம் ஏர் ஸ்டெபிலிட்டி வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஓகேவா. அது இன்னொரு விஷயம் வந்துன்னா, நீங்கள் ரொம்ப புஷ் பண்ணிங்கன்னா 105 வரைக்கும் போகுங்க என்டார்க்கு. ஸோ இந்த வண்டியில் டாப் ஸ்பீட் டிஃப்ரென்சஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க. ஆப்வியஸ்லி இதை நம்ம நோட் பண்ண முடியாது. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி டெஸ்ட் பண்ணவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா 105 மேக்ஸ் டாப் ஸ்பீட்ஸில் பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை அப்படின்னாங்க. ஸோ டாப் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் அதே மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஒரு நியர்லி 1 PS அதிகம் பண்ணியிருக்கிறது ரியலி வெல்கமிங். எனக்கு அது இனிஷியல் த்ராட்டில் இருக்கும்போது நல்லா ஃபீல் ஆகுது. ஈவன் நான் வந்து இப்போ நம்ம கொஞ்சம் க்ரௌடடான இடத்துல ஓட்டுன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியாக வந்து நீங்கள் ஸ்வே பண்ணி போகலாம் டிராஃபிக்குள்ளே உங்களுக்கு வேணும்னா. ஸோ அதுவும் இந்த வண்டியோட நல்ல கேரக்டரிஸ்டிக் தான். ஸோ நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா, என்டார்க்கில் லாங் டூரிங் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்சல்யூட்லி பண்ணலாங்க. என்டார்க்கில் லாங் டூரிங்னா இப்போ நீங்கள் ஒரு 150 கிலோமீட்டர்ஸ் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 150-200 கிலோமீட்டர்ஸ் உங்கள் ரைட்னா ஈஸியாக பண்ணலாம். ஒரு 60-70 கிலோமீட்டர்ஸ்க்கு ஒருக்கா பிரேக் எடுத்துக்கோங்க. பிகாஸ் இந்த உங்களுக்கு வந்து லெவல் வந்து ஹெச்கிட்ட நீங்கள் விடக்கூடாது. இன்ஜின் ஓவர் ஹீட் ஆகும், நீங்கள் விடக்கூடாது. இங்கே பார்த்தீங்களா 850X இருக்குது. ஓகேவா. ஸோ அதனால் வந்து நீங்கள் ஸ்லோ டவுன் பண்ணிட்டு 50-60 கிலோமீட்டர்ஸ் ஆவரேஜ் வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி வந்து நீங்கள் ஓட்டிட்டு ஸ்லோ டவுன் பண்ணிட்டு இந்த உங்களுக்கு இன்ஜின் ஆப்டிமம் டெம்பரேச்சரில் மட்டும் ஹை டெம்பரேச்சரில் ரன் ஆகாத மாதிரி பார்த்துக்கோங்க. அது உங்கள் மைலேஜும் அஃபெக்ட் பண்ணும், பர்ஃபார்மன்ஸையும் அஃபெக்ட் பண்ணும். இது த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் இனிஷியல் அண்ட் மிட் ரேஞ்சில் வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்குங்க. க்ளீன்லி சே தட். அதுக்கப்புறம் இன்ஜின் ரிஃபைன்மெண்ட் வந்து ஆல்ரெடி இந்த 125cc என்ஜின் வந்து ரிஃபைனான என்ஜின் தான். இன்னும் கொஞ்சம் ரிஃபைன்மெண்ட் பெட்டராக இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஆனால் ஒரு கேவியாட், அதாவது ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் ஆஃப் என்டார்க் ஓடுது என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரேக்கிங் பார்த்தீங்கன்னா டிஸ்க் பிரேக் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதில் ஒரே ஒரு பெரிய இஷ்யூ எதுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சரிங்க, டோன் பண்ணிப்போம். ஏன்டா என்ன மறுக்கிறியாடா தப்பாக வந்துட்டு. இன்னொரு இஷ்யூ எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வண்டியில் கண்டிப்பாக டிஸ்க் பிரேக் செட்டப்பு. டிஸ்க் பிரேக்ஸ் வந்து கொஞ்சம் பெட்டராக எப்போவுமே ஃபீட்பேக் வந்து நல்லா இருக்காது என்டார்க்கில். லைக் நீங்கள் பிரேக் பண்ணலாம், ரொம்ப இன்ட்யூட்டிவாக பிரேக் பண்ண முடியாது. ஏன்னா உங்களுக்கு ஹோல் வண்டியோட வெயிட் ட்ரான்ஸ்ஃபர் பார்த்தீங்கன்னா முன்னாடி சடனாக முன்னாடி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஆல்சோ பிரேக் பைட்டு வந்து அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. ஸோ பிரேக் பைட் வந்து ஐ விஷ் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். ஏன்னா என்னோடய என்டார்க்கில் இருக்கிறது அப்படியே இந்த வண்டியில் இருக்குது, எந்த சேஞ்சுமே இல்லை. பிரேக்கிங் வந்து இன்னும் கொஞ்சம் பிரேக்கிங் பைட் வந்து பெட்டராக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் வண்டி பிரேக் பண்ணுறதுக்கு இன்ட்யூட்டிவாக இருக்கும். நீங்கள் நல்ல ஸ்பீட்ஸில் போகும்போது நீங்கள் டீசலரேட் பண்ணுறீங்க அப்படிங்கிற டைமில் இன்னும் கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் பிரேக் பண்ணலாம். எனக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் அந்த அளவுக்கு இந்த வண்டியில் இல்லை, சேம் ஆஸ் என்னோடய ஸ்கூட்ரு. ஸோ மைலேஜ் டிஃப்ரென்சஸ் ஏதாச்சும் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னோடய வண்டியோட ரேஸ் எடிஷன் என்னோட என்டார்க்கோட 1 லிட்டர் மைலேஜ் டெஸ்ட் மேலே போட்டிருப்பேன் பாருங்கள். ஸோ எனக்கு ஆவரேஜாக கிடைச்ச மைலேஜ் எவ்வளோனா 45 km/l. ஸோ இந்த வண்டியில் 1 PS பார் அதிகமாகுது. ஸோ கொஞ்சம் நம்ம மைலேஜ் வந்து ஸ்லைட்லி ட்ராப் ஆகிருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஆவரேஜாக 45 கிடைக்குங்க கண்டிப்பாக. நிறைய பேருக்கு வந்து லைக் ஓரளவுக்கு மைலேஜ் கான்ஷியஸாக ஓட்டுறவங்களுக்கு வந்து 48-49 கிடைக்குது.
ஈவன் 50 வரைக்கும் போகுது. ஸோ 45 ஆவரேஜாக கண்டிப்பாக கிடைக்கும் அந்த ரோட்டோனில். அப்புறம் சஸ்பென்ஷன் ரைட் குவாலிட்டி இந்த வண்டியில் ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. ஏன்னா ரொம்ப சாஃப்ட்ரான செட்டப் இருக்காது, ஹார்டரான செட்டப் இருக்காது, ரெண்டுக்கு நடுவில் தான் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் நல்ல ஸ்பீட்ஸ் போகும்போது அந்த சாஃப்டான செட்டப் வந்து உங்களுக்கு ஃபீல் ஆகாது. கொஞ்சம் சஸ்பென்ஷன் நல்லா பம்ப்ஸ்லாம் நல்லா ஈஸியாக அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ சஸ்பென்ஷனால் உங்களுக்கு வந்து ஒரு அன்ஈஸியான ஃபீல் வந்து எப்போவுமே கிடைக்காது என்டோர்க்கில். ஆல்சோ நீங்கள் நார்மலான க்ரூசிங் ஸ்பீட்ஸ் ஒரு 50-60 போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி நீங்கள் போகும்போது வந்து சஸ்பென்ஷன் நல்ல ஒரு பேலன்ஸ்டான செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. ட்ரோன் இருக்குது, பட் இன்றைக்கி ட்ரோன் விட்டோம்னா டைம் இருக்காது. அழகான இடம் ஆக்சுவலி, சன்செட். அதே மாதிரி இன்னொரு என்டோர்க்கோட ப்ளஸ்ஸான விஷயம் எக்ஸ்பியில் கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. எதுன்னு பார்த்தீங்கன்னா கார்னரிங் எபிலிட்டி. ஃப்ரண்ட் எண்ட் வந்து ரொம்ப லைட்டாக இருக்கும். நீங்கள் எந்த இடத்துல வந்து கார்னரிங் உங்கள் வண்டி எங்கே நீங்கள் ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணலாம். என்டார்க் எக்ஸ்பிலையும் அது டிஃப்ரென்ஸ் இல்லை. கர்ப் வெயிட் கம்மியானது என்னால் ஃபீல் பண்ண முடியுது. எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஃப்ரண்ட் அண்ட் ரியரில் இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. லைக் சென்டர் ஆஃப் மாஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஈவன்லி டிஸ்ட்ரிபியூட்டட். எப்பவுமே பைக்ஸில் வந்து ஃப்ரண்ட் அண்ட் ரியருக்கு வந்து 50-50 வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் இருந்தால் தான் ஓட்டுறதுக்கு நல்லாயிருக்கும், பேலன்ஸ்டான ஃபீல் கிடைக்கும். ஸோ என்னதான் கர்ப் வெயிட் கம்மியான அளவுக்கு தான் குறைச்சிருக்காங்க அப்படிங்கும் போதும் எனக்கு கொஞ்சம் டிஃப்ரென்சஸ் வந்து என்னால் ஃபீல் பண்ண முடியும். என்டார்க் ரேஸ் எக்ஸ்பியோட இன்னொரு முக்கியமான ஃபீச்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ரைட் மோட்ஸு. ஸோ இந்த செக்மெண்ட்டில் இதான் ஃபர்ஸ்ட் ரைட் மோட்ஸோட வருது. ஸோ இப்போ நம்ம ஸ்லைட்டாக நம்ம பிரேக் பிடிக்கிறோம். பிரேக் பிடிச்சிட்டு இங்கேயே வந்து மோட் கொடுத்துருப்பாங்க. ஸோ மோட் நம்ம ஸ்விட்ச் பண்ணோன்னா டேஷில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். என்டார்க் எக்ஸ்பியோட ஒரு கீ ஃபீச்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா வாய்ஸ் அசிஸ்ட் சொன்னேன். அது மட்டும் இல்லாமல் ரைட் மோட்ஸ் இருக்குது. ரைட் மோட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் மோடு, இன்னொன்று வந்து ரேஸ் மோடு. இது நாட் ஜஸ்ட் டிஸ்பிளேயில் மட்டும் சேஞ்ச் ஆகிற மாதிரி இல்லை, மற்ற எடிஷன்ஸில் இருக்கிற மாதிரி. எக்ஸ்பியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ்லேயும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் காமிக்கும். அது எப்படி ஸ்விட்ச் பண்ணுறதுனா ஒன்றும் இல்லை, வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு ஸோ இங்கே இருக்கு இல்லையா, ஸோ இந்த பர்டிகுலர் டாபிள் ஸ்விட்ச் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாய்ஸ் அசிஸ்ட்க்கு இல்லை வந்து மோட்ஸ்க்கு. ஸோ இப்போ நான் வந்து ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணுறேன், ரேஸ் மோட் மாறிடுச்சு. திருப்பி ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணுறேன், ஸ்ட்ரீட் மோட் மாறிடுச்சு. இப்போ ஸ்ட்ரீட் மோடில் ஓடுது. ஆக்சுவலி ஸ்ட்ரீட் மோடில் ஓடும்போது உங்களுக்கு ஐட்லிங் ஆர்பிஎம்மோட அந்த பீட் வந்து உங்களுக்கு கம்மியாகும். பிகாஸ் பர்ஃபார்மன்ஸில் கொஞ்சம் ட்ராப் இருக்கும். எதுக்குன்னா பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் மோடில் பெட்டர் மைலேஜ் கொடுக்கணும், அந்த மாதிரி கேரக்டரிஸ்டிக்ஸோட கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் லெவல்ஸ் வந்து கம்மியாகும். ஓகேவா, மாற்றிட்டேன். த்ராட்டில் ஐட்லிங் வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா? இப்போ வந்து கொஞ்சம் ஸ்பீடப் ஆகிருக்கு. ஸோ ரேஸ் மோடில் மேக்ஸிமம் பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ரேஸ் மோட் ஓட்டலாம். இல்லை கொஞ்சம் மைலேஜ் கான்ஷியஸாக நீங்கள் ஓட்டிங்கன்னா ஸ்ட்ரீட் மோடில் ஓட்டலாம். எது பெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா ரேஸ் மோட் தான். கண்டிப்பாக பெருசாக ஒன்றும் லைக் யூஸ்வலாக இப்போ இருக்கிற ரைட் மோட்ஸில் பார்த்தீங்கன்னா பெருசாக ஈவன் அப்பாச்சி மற்ற மோட்டர் சைக்கிள்ஸ்லேயும் இருக்குது, 200 4-wheeler இருக்குது, பெருசாக மைலேஜ் டிஃப்ரென்ஸ் வந்து கொடுக்காது. டிபெண்ட்ஸ் ஆன் ஹவ் யூ ரைட். நீங்கள் வந்து ரொம்ப மைலேஜ் கான்ஷியஸாக ஓட்டினீங்கன்னா மைலேஜ் கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். இல்லைனா வந்து ஆல்மோஸ்ட் சிமிலர் தான், பெரிய டிஃப்ரென்ஸ் வராதுன்னு வைங்களேன். ஸோ இப்போ ரேஸ் மோட் பெஸ்ட் மோட் எதுன்னு கேட்டிங்கன்னா ரேஸ் மோடுங்க. ஓட்டுறதுக்கு வண்டியோட மேக்ஸிமம் பர்ஃபார்மன்ஸ் ரேஸ் மோடில் தான் கிடைக்கும். ஸோ ரேஸ் மோடில் ஓட்டுங்க. இப்போ நான் ரேஸ் மோடில் ஓட்டி ஸ்ட்ரீட் மோடுக்கு வித்தியாசம் சொல்கிறேன். ரேஸ் மோடில் நம்ம ஓட்டுவோம். என்ஜினோட இமீடியசி, த்ராட்டிலோட இமீடியசி எல்லாமே வந்து நீங்கள் ரேஸ் மோடில் தான் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும், அப்சர்வ் பண்ண முடியும். இந்த சீட் பம்ப்பு எரிச்சல் வரும். ஸோ ஓட்டுறதுக்கு ரொம்ப கிறிஸ்பியாக நல்ல ஒரு ரிஃபைண்டான ஃபீல் கிடைக்கும். நல்ல ஸ்பீட்ஸ் போயிட்டுருக்கும். கண்டிப்பாக நான் இப்போ ஒரு 80க்கு மேலே போயிட்டுருப்பேன். எனக்கு வந்து வண்டியில் வைப்ரேஷன் ஜிட்டரே இருக்காதுங்க. டிவிஎஸ் மோட்டர் சைக்கிள்ஸ் ஆகட்டும், ஸ்கூட்டர்ஸ் ஆகட்டும், ஒரு பெரிய ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கண்டெய்னான வைப்ரேஷன் லெவல்ஸ். எதுனா பர்ஃபார்மன்ஸ் அவங்க அடிக்கடி இம்ப்ரூவ் பண்ணனாலும் பர்ஃபார்மன்ஸ் நம்பர்ஸை வைப்ரேஷன் கண்டெயின் பண்ணுறதுல ரொம்ப தாட்ஃபுல் ப்ராசஸோடு இருப்பாங்க. ஸோ இந்த 1 HP எப்படி இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட்டரான தேர்மல் எஃபிஷியன்சி, பெட்டரான கம்போஷன் எஃபிஷியன்சிலேருந்து வந்து இந்த 1 HP XT 1 PS வந்து அதிகம் பண்ணது அது மூலியமாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கம்போஷன் எஃபிஷியன்சியெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் மோர் ஆஃப் ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு இருக்காங்க. ரேஸ் மோட் பார்த்தாங்க, ஓட்டுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கிறது ரேஸ் மோட் தான். ஸ்ட்ரீட் மோடு கூட கம்பேர் பண்ணும்போது எனக்கு என்னோடய என்டார்க்கோட கம்பேர் பண்ணும்போது வண்டி நல்லா பெட்டராக ஃபீல் ஆகுது ரேஸ் மோடில் ஓட்டும் போது. ஓவரால் வண்டியோட கேப்பபிலிட்டி, மேக்ஸிமம் கேப்பபிலிட்டி வந்து நம்ம புளிஞ்சு எடுக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ ஆன் த கோவில் ஸ்விட்ச் பண்ண முடியுமா பார்க்கலாம். எஸ், ஆன் த கோவில் ஸ்ட்ரீட் மோட் ஸ்விட்ச் பண்ணிட்டேன்.
ஸோ ஐட்லிங் அப்படியே உங்களுக்கு வண்டி கொஞ்சம் ஐட்லிங்லேயே வந்து உங்களுக்கு அந்த இமீடியசி ஸ்லோவாகிற ஃபீல் கிடைக்குது. ஸ்ட்ரீட் மோடில் பார்த்தீங்கன்னா த்ராட்டில் கொடுக்கும்போது அந்த அளவுக்கு ரெஸ்பான்சிவாக இல்லை. அதாவது ரெகுலராக ரேஸ் எடிஷனில் எப்படி இருக்கும், இல்லை வந்து மற்ற என்டாக் எடிஷன்ஸில் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் ஃபீல் ஆகுது. அதை விடவே கொஞ்சம் ஸ்லௌச்சியாக தான் ஃபீல் ஆகுது. அதாவது கொஞ்சம் அண்டர் அப்ரிஷியபிளாக தான் ஃபீல் ஆகுதுன்னு நான் சொல்லுவேன். ஸ்ட்ரெயிட் மோட் நாட் ஃபார் மீங்க கண்டிப்பாக. ரொம்ப நேரம் ஸ்ட்ரீட் மோட்லேயே ஓட்டினேன். எனக்கு வந்து நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் நல்லா டிஃப்ரென்ஸ் இருக்குது. எனக்கு பியூட்டிஃபுல் சென்ஸ் இருக்குது. எனக்கு நல்ல ஷார்ட்ஸ் எடுத்தோம். பார்த்தீங்கன்னா த்ராட்டில் எனக்கு வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி இல்லை. கண்டிப்பாக அந்தளவுக்கு ஒரு ஸ்போர்ட்டியான ஃபீல் கிடைக்கல தலைவர். ஸ்போர்ட்டியான ஃபீல் கண்டிப்பாக கிடைக்கல அந்த இந்த ரோட்மே இல்லை. இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா அந்த மோட்ஸ் வந்து நம்ம ஸ்டாப் பண்ணி ஸ்விட்ச் பண்ணவும் இல்லை, டேரெக்டாக ஆன் தி கோல ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். ஈவன் ரைடர்லேயும் அந்த மாதிரி தான். நீங்கள் நிறைய பம்பர் டு பம்பர் டிராஃபிக்கில் ஓட்டுறீங்க, 30 to 40 km/h அந்த மாதிரி ஓட்டுறீங்க. அப்படின்னு இருக்கும்போது வந்து நீங்கள் ஸ்ட்ரீட் மோடில் ஓட்டுங்க. ஏன்னா நீங்கள் அதிகமான ஸ்பீட்ஸ் எனிவேஸ் நீங்கள் வந்து போக மாட்டீங்க இல்லையா. அப்படி இல்லைன்னா அதர்வைஸ் டடக் ரேஸ் மோட் போயிட்டேங்க. பாருங்க எனக்கு அப்படியே த்ராட்டில் ரெஸ்பான்ஸோட இமீடியசி, த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் வந்து எவ்வளோ இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் எவ்வளோ சீக்கிரம் ரியாக்ட் பண்ணுற விஷயம் எல்லாமே வந்து என்னால் ஃபீல் பண்ண முடியுது. அப்புறம் கிளாசிக் 350 நம்ம ரிவ்யூ போட்டோம். ஆல்சோ ஓவர்டேக் பண்ணுறீங்க அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரேஸ் மோட் தான் செட் ஆகும். ஸ்ட்ரீட் மோட் ஏன்னா அவ்வளோ இமீடியசி இல்லைனால த்ராட்டில் இமீடியசி இல்லை. சாரி ரொம்ப காற்றடிக்குது. அதனால் வாய்ஸ் வந்து லைட்டாக நல்லா இல்லாமல் இருக்கலாம். ஸோ at the end of the day க்ரூசிங்க்கு ரொம்ப நல்ல ஸ்கூட்டர் இது. ஒரு 60 to 80 வந்து நீங்கள் ஓட்டுறீங்க, ஒரு ஈவன் நீங்கள் அக்கேஷனல் சண்டே டூரிங் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரியும் போது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். XP நார்மல் ரேஸ் எடிஷன் கூட நீங்கள் கொஞ்சம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணி வாங்குறது ஒர்த்தான்ட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்து. ஏன்னா எனக்கு அது ஒரு PS பார் அதிகமாக இருக்க ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஆல்சோ என்ஜின் மோர் ரிஃபைண்டாக ஃபீல் ஆகுது. அது மட்டும் இல்லை எக்ஸாஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் த்ரோட்டியராக ஃபீல் ஆகுது. மெயினாக போகும்போது ஐடில் போகும்போது க்ரூஸ் பண்ணும்போது. ஸோ கண்டிப்பாக போத் த அப்கிரேட் நான் சொல்லுவேன். கர்வ் வெயிட் ஸ்லைட்டாக கம்மியாக இருக்கிறது வந்து worthy நான் சொல்லுவேன். ஸோ ஓவரால் ஒரு நல்ல ஸ்கூட்டரை வந்து கொஞ்சம் பெட்டராக ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். நீங்கள் வந்து லெக்ஸை வந்து ரொம்ப ஸ்ட்ரெச் பண்ணி ரொம்ப பெண்ட் பண்ணி உட்கார தேவையில்லை. உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி ஃப்ளெக்சிபிளாக உட்காந்துக்கலாம். ஸோ எல்லாமே வந்து பாசிட்டிவான விஷயங்கள் இந்த வண்டியில். ஸோ கன்க்ளூஷனுக்கு வந்துட்டோம். என்டார்க் XP எடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இத்தனை இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குது. எனக்கு இது வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ண இவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ஒரு மார்ஜினல் ப்ரைஸ் ஹைக்கு தான் இத்தனை இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் என்டார்க் வாங்க யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இது வாங்குங்க. ஏன்னா உங்களுக்கு ரைட் மோட்ஸோட ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது. வாய்ஸ் அசிஸ்ட் இஃப் யூ வாண்ட் டு யூஸ் வாய்ஸ் அசிஸ்ட் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது வந்து ஒரு பெரிய அப்கிரேட் பண்ணுறதுக்கு அது ஒரு ஃபீச்சர். நான் கண்டிப்பாக வாய்ஸ் அசிஸ்ட் ஆட் பண்ண மாட்டேன். கண்டிப்பாக ரைட் மோட்ஸ் நான் சொல்லுவேன். கண்டிப்பாக உங்களுக்கு அது ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுக்கும் எப்படியும். அதுக்கப்புறம் ரிஃபைன்மெண்ட்டு, என்ஜினோட ரிஃபைன்மெண்ட் டேட் கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் எக்ஸாஸ்ட் நோட் வந்து நீங்கள் ஐடியில் இல்லாமல் நீங்கள் ரன்னிங்கில் இருக்கும்போது உங்களுக்கு அந்த கொஞ்சம் ரேசியரான அந்த ஒரு நோட் வந்து கிளியராக தெரியுது. அதுக்கப்புறம் என்ஜின் ரிஃபைன்மெண்ட் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், டேட் இம்ப்ரூவ்டு. அப்புறம் ஒரு PS பார் அதிகமானது இருக்கிறது வந்து ஓவரால் இனிஷியல் த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்கு கண்டிப்பாக. அதுக்கப்புறம் கர்வ் வெயிட் வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்கிறதும் கண்டிப்பாக இந்த வண்டியில் ஒரு பெட்டரான ஒரு பேக்கேஜ் ஆக்கிறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நான் சொல்லுவேன். அப்புறம் கம்பஷன் எஃபிஷியன்சி அதிகம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து என்ஜின் ஓவர் ஹீட் ஆகுறது வந்து இன்னும் அதிகமாகுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. நான் என்னோடய ரெகுலர் என்டார்க் ரேஸ் எடிஷனில் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் யூஸ்வலாக. இந்த ஓட்டின டைம் இந்த ஒரு 40 km ரேஞ்சில். ஸோ இந்த மாதிரி தான் இம்ப்ரூவ் ஆகும். 2 or 3 bars தான் வந்து கிளைம் ஆகும். ஸோ அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ ஓவரால் ஒரு நல்ல ஸ்கூட்டர், ஓரளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, க்ரூசிங் பண்ணுறீங்க, நீங்கள் சண்டே டூரிங் பண்ணணும், அக்கேஷ்னலாக சிங்கிள் டே ஒரு ஹாஃப் டே டூரிங் பண்ணுறீங்க, ஒரு ரிலாக்ஸான கன்வீனியன்ஸான ஒரு ஸ்கூட்டர் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் XP எடுக்கலாம். பூட் ஸ்பேஸ் வந்து ரொம்ப அதிகமான பூட் ஸ்பேஸ் எல்லாம் கிடையாது.
ஒரு ஹாஃப் ஃபேஸ் ஹெல்மெட் வந்து கஷ்டப்பட்டு உட்காந்துக்கும். அப்புறம் வந்து ரெகுலராக நீங்கள் ஒரு சின்ன பேக்ஸ் அந்த மாதிரி வச்சுக்கலாம். பெரிய ஃபோக்கஸ் கிடையாது. அப்புறம் எக்ஸ்டர்னல் ஃபியூல் கொடுத்துருக்காங்க. நைஸ், சேஃபரான ஒரு விஷயம் தான் எக்ஸ்டர்னலாக கொடுக்குறது. அப்புறம் எப்போவுமே நான் என்டோர்க்கில் ஒரு விஷயம் பெட்டராக இருக்கலாம் எது நினச்சிருப்பேன்னா இந்த விண்ட்ஸ்க்ரீனு. ஸோ இந்த விண்ட்ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டாலராக இருந்தால் ஹை ஸ்பீட் ஸ்டெபிலிட்டி ஏதோ நம்ம 100 போகிறோம் அப்படிங்கும்போது வந்து ஹை ஸ்பீட் ஸ்டெபிலிட்டிக்கு இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். பட் ஓவரால் ஃபிட் அண்ட் ஃபினிஷ் பார்க்கும்போது ரெகுலராக என்டோர்க் ரேஞ்சில் எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இருக்குது. அதாவது குட் ஃபிட் அண்ட் ஃபினிஷோட கொடுத்துருக்காங்க. இந்த டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரோட பிரைட்னஸ் இன்னும் கொஞ்சம் இருந்தால் நீங்கள் மிட் டே டைமில் வந்து நல்லாயிருக்கும். சேம் அக்ராஸ் த ரேஞ்ச் இதே தான், எந்த சேஞ்சஸும் இல்லை. ஆக்சுவலி இதோட பிரைட்னஸ் கூட நீங்கள் வாய்ஸ் அசிஸ்ட் மூலியமாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் சின்ன கார்பன் ஃபைபர் லைக் டச்சஸ் வந்து உங்களுக்கு ஸ்விட்ச் கியரில் கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்க்க லைக் ஒரு டீசெண்டான அடிஷனாக இருக்குது. ஸ்விட்ச் கியரோட ஆர்கனாமிக்ஸ், ஸ்விட்ச் கியரோட ஓவரால் டாக்டைலிட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா டிவிஸோட குட் ஸ்டாண்டர்ட் லெவல்ஸ்க்கு என்டோர்க்லேயே இருக்குது. க்ரூசிங்க்கு அருமையான ஸ்கூட்டருங்க, மெயினாக வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு. ஏன்னா மெயினாக யங்ஸ்டர்ஸ் ஏன் ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன்னா, நீங்கள் ஐடியலாக ரொம்ப அப்ரைட்டாக உட்காந்து ஓட்ட மாட்டீங்க, கொஞ்சம் பேக்கப் பெண்ட் பண்ணி உட்காந்து தான் ஓட்டுவீங்க, அதனால சொல்கிறேன். ஆல்சோ ஃபுட்போர்ட் முன்னாடி ஃப்ரண்டல் ஸ்பேஸும் பார்க்கும்போது டீசெண்டான லெவல்ஸ். ஆக்சுவலி இதில் ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி என்னோட என்டோர்க்கில் 70 kgs 60 or 70 kgs கடலக்காய் போய் எடுத்துகிட்டு வந்தேன். 2 மூட்டையை வச்சு ஃபுல்லாக ஸ்டாக் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன். அதெல்லாம் தாங்குங்க. ப்ராக்டிக்கலாக நீங்கள் வந்து என்ன மாதிரி கிராமத்தில் இருக்கீங்க, அந்த மாதிரி இருக்கீங்க, அந்த மாதிரி நீங்கள் யூஸபிலிட்டி இருந்துச்சுனாலும் கண்டிப்பாக தாக்கு பிடிக்கும். அதை நான் தம்ஸ் அப் கொடுக்குறேன். ஏன்னா என்னோடய என்டோர்க்கில் எடுக்காத விஷயமே இந்த சிமெண்ட் மூட்டையிலேருந்து லைக் அது வேணும்னு எடுக்கிறது இல்லை. அந்த சுச்சுவேஷனில் கண்டிப்பாக இந்த வண்டி தான் வீட்டில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் வந்து நம்ம யூஸ் பண்ணி தான் ஆகணும். வண்டியோட மேக்ஸிமம் கேப்பபிலிட்டியை புரிஞ்சு தான் ஆகணும். ஸோ அந்த சுச்சுவேஷன்ஸ்லேயும் உங்களுக்கு தம்ஸ் அப் தான் சொல்லுவேன். நிறைய பேர் என்டோர்க்கில் யூஸ் பண்ணாத 3 விஷயங்கள் என்னென்னு தெரியுமா? ஒன்று வந்து ஹசார்ட் ஸ்விட்ச்சு. தயவு செஞ்சு ஈவினிங் டைமாக அவர் நைட் டைமில் நீங்கள் பார்க் பண்ணுறீங்க சைடில் ஹைவேஸில் வேறவர் யூ பார்க், தயவு செஞ்சு ஹசார்ட் ஸ்விட்ச் போட்டு ஹசார்ட் லாம்ப்ஸ் போட்டு இது பண்ணுங்கள். அப்புறம் ஸ்டாப் வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கும், நீங்கள் யூஸ் பண்ணலாம். நிறைய பேர் யூஸும் பண்ண மாட்டாங்க, ஜஸ்ட் ஆன்லேயே விட்டுருவாங்க. இன்னொரு விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பிரேக் லாக் எப்போவுமே நீங்கள் வண்டி நிறுத்தும்போது பிரேக் லாக் போட்டு நிறுத்துங்க. யாராச்சும் தெரியாமல் எடுத்து டப்புன்னு ஆக்சிலரேட் பண்ணிட்டாங்க. மெயினாக வந்து நீங்கள் சைட் ஸ்டாண்ட் போட்டு நிறுத்துறீங்க. இந்த வண்டியில் சைட் ஸ்டாண்ட் இருக்குது, சென்டர் ஸ்டாண்டு இருக்குது. நைஸ், அந்த எப்ரிலியாஸில் இருக்குது, அது எரிச்சலாக வரும். ஸோ அது இருக்கிறது வந்து எப்போவுமே பிரேக் லாக் போட்டு நிறுத்துங்க. அதான் ரொம்ப சேஃபான விஷயம். மெயினாக வந்து லேடிஸில் வந்து குழந்தைங்க அந்த மாதிரி இருக்கும்போது திடீர்னு போட்டு இது பண்ணிட்டாங்கன்னா கேட்டஸ்ட்ராஃபிக்காக முடிஞ்சிடும். ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், டேக் கேர், see you all again. இன்னொரு சூப்பரான ரிவ்யூவில் மீட் பண்ணுறேன். நம்ம ரெஸ்டாரண்ட் நிற்குது.